எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் ஒரு புது முயற்சியாக இந்த பதிவை பண்றேன். இந்த பதிவு ஒரு பயணத்தோட தொடக்கம். நீதி நூல்களை பத்தி. நீதி நூல்கள் அப்படிங்கிறது உலக அளவில் எல்லா மொழிகள்லையுமே இருக்கு. என்னுடைய தாய்மொழி தமிழ்ல இந்த நீதி நூல்கள் நிறைய இருக்கு. இந்த உலகத்தில் பிறந்த எந்த ஒரு மொழியுமே தனக்குன்னு ஒரு வாழ்க்கை முறை, அதுக்குன்னு ஒரு பண்பாடு, ஒரு மனிதநேய பார்வையை தனக்குள்ள வச்சிருக்கு. எந்த மொழியும் குறைவானதில்லை, எந்த ஒரு பண்பாடும் தானா வளர்ந்ததும் கிடையாது. இன்னைக்கு இந்த மனித குலம் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குதுன்னா அதுக்கு காரணமே தனக்குள்ள வச்சிருக்கிற ஒரு டைவர்சிட்டி, இதோட பன்முகத்தன்மை தான். எல்லா மொழிகள்லையுமே அதுக்கான உயர்ந்த விஷயங்களை பல அறிஞர்கள் அவங்க பதிவு பண்ணிட்டு நமக்காக விட்டுட்டு போயிருக்கிறாங்க. தமிழும் அது போலத்தான். தமிழ் வெறும் ஒரு மொழி அல்ல, அது உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு நாகரிகம். இந்த பதிவோட ஒரு நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தமிழை பிற மொழிகளோட ஒப்பிட்டு உயர்த்தி பேசுறதுக்காகவும் இல்லை, அதே நேரத்தில் வேற எந்த மொழியும் தாழ்த்தி பேசுறதுக்காகவும் இல்லை. இது ஒரு நன்றியுடன் இருக்கிற ஒரு நினைவூட்டல் மாதிரி. 100 ஆண்டுகளாக நம்மளை நெறிப்படுத்தி நம்ம எப்படி வாழணும்னு நமக்கு வழிகாட்டி இருக்கிற இந்த தமிழ் ஞானத்தை நானும் கொஞ்சம் அடுத்தவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி தான் இது. தமிழ் இலக்கியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப பெருசு, ரொம்ப பரந்தது, ரொம்ப ஆழமானது. மனுஷனோட மனசை தைரியப்படுத்துறதுக்கும், உள்ளத்தை உறுதியாக்குறதுக்கும், நல்ல நெறியோட வாழ்க்கையை வாழ்கிறதுக்கும், அதுலேயும் நம்ம நிறைய புத்தகங்களை பற்றி கேள்விப்பட்டிருப்போம், படிச்சிருப்போம். திருக்குறளாக இருக்கட்டும், ஆத்திச்சூடியாக இருக்கட்டும், இன்னா நாற்பது, இனியவை 40, நான்மணி கடிகை, கொன்றை வேந்தன், மூதுரை. சமீபத்தில் நான் ஒரு புக் எக்ஸிபிஷன் போகும்போது இந்த புத்தகத்தை நான் வாங்கினேன், நீதி நூல் களஞ்சியம். இதை நான் படிக்க ஆரம்பித்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நாம் படிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக எடுத்துக்கிற ஒரு முயற்சி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செல்ஃப் டெவலப்மெண்ட்டு, எத்திக்ஸு, மென்டல் வெல்பீயிங் அப்படின்னு பல பெயர்களால் பல டீச்சர்ஸால் சொல்லி கொடுக்கப்படுற விஷயங்கள் பார்த்திங்கன்னா அந்த காலத்திலே ரொம்ப எளிய சொற்களால் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்கிற விஷயங்களாக நம்ம அறிஞர்கள் நமக்குன்னு விட்டுட்டு போயிருக்கிறாங்க. அது ஆத்திச்சூடியாக இருக்கட்டும், திருக்குறளாக இருக்கட்டும், இது வெறுமனே அரண்மனைக்காக எழுதப்பட்ட விஷயங்கள் இல்லை. பொது மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எப்படி வாழலாம், சிறு வயசுலேருந்தே குழந்தைகள் எப்படி நன்னறியோடு வாழணும். ஆத்திச்சூடியில் அதில் ஒரு விதை போல. நான் ஒரு பெரிய அறிஞன்லாம் இல்லைங்க, ஆனால் ஒரு மனுஷனா, ஒரு தமிழனா வாழ்க்கையை கொஞ்சம் வாழ்ந்துட்டு அதை அனுபவிச்சு பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்ட விஷயம், ஒரு சமூகம் நிலைச்சிருக்கணும்னா அதுக்கு வெறுமனே காசு பணம் மட்டும் போதாது, நல்ல விஷயங்களும் சமூகத்தில் இருக்கணும். அடுத்த தலைமுறைக்கும் இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது. இதை பாடமாக யாருக்கும் திணிக்கிறதெல்லாம் என்னோட எண்ணம் கிடையாது. அது நான் படித்து எனக்கு நல்லதுன்னு தோணுன விஷயத்த, அந்த நல்ல சிந்தனையை அடுத்தவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு முயற்சி. அவ்வளவே.